எவ்வளோ கஷ்டம், பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் என்னப்பா நாங்கள் சுற்றிட்டே இருக்கோம், அதனால் நீங்கள் பசங்கப்பா நீங்கள் சுற்றுறீங்க மஜா பண்ணுறீங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் பார்க்க தான் சிரிச்சிட்ருக்கோம், வெளியிலேருந்து பார்க்க சிரிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம். ஆனால் உள்ளே அவ்வளோ பெயினாக இருக்குது. எனக்குன்னு எல்லா பசங்களுக்கும் அப்படி தான். ஆனால் யாரும் காட்டிக்க மாட்டுறாங்க. அவங்க சொன்னாங்க வச்சுக்கோங்க அழுதுருவாங்க, அவங்களுக்கே அழுவ வந்துடும். நானே நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், அழுது பார்த்துருக்கேன். 12,000 10,000 ஜாபுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. காலையில் 8 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 7 மணி 8 மணி. என்ன லைஃபு? ஒரு நாள் சுட்டி, சண்டே சுட்டி, மற்ற நாள் காலை 8 மணிக்கு போங்க, நைட்டு 6 மணி 7 மணிக்கு வாங்க, சாப்பிடுங்க, படுத்துங்க, அதுக்கு நாள் திருப்பி வேலைக்கு போங்க. இதே ரொட்டீன் ஆகிட்டு இருக்கோம். காசு 12,000 ஏதாவது பத்துமா சொல்லுங்கள்? ஒரு பேசிக் நீட்ஸ் கூட பத்தாது. இதில் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7%. சரிங்களா? பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்குது, பொருளோட விலைலாம் ஏறிட்டே இருக்குது. ஆனால் சம்பளம் எங்களுக்கு ஏறவே இல்லை. ஆனால் பொருளோட விலை வருஷம் வருஷம் ஏறிட்டே இருக்கும், மாதம் மாதம் ஏறிட்டே இருக்கும். இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா காய்கறி விலைலாம் ஏறிடும், அப்புறம் சம்பளம் அதே விலை தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் 7% ஏறிடும், பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். இதில் வந்து வேலையில்லா திண்டாட்டம். சரிங்களா? அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஜாபே இல்லை பசங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எப்படா வேலை கிடைக்கும், எந்த வேலைடா கிடைக்கும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் வேற நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எங்களுக்கு ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனான்ஸில் கூட சரிங்க வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் மணியை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், மணியை எப்படி க்ரோ பண்ணணும், நீங்கள் எப்படி உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நீங்கள் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், என்னென்ன வழிகள் இருக்குது, earn பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது. ஜாப் மட்டும் தான் ஆப்ஷன் இல்லை லைஃப்பில். ஜாப் மட்டும் தான் ஆப்ஷனாக வாழ்கிறதுக்கு இல்லை. இப்போ சம்பாதிக்கிறது ஜாப் மட்டும் ஆப்ஷன் இல்லை, எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கலாம்ல. சரிங்களா? இல்லை நாங்கள் அப்போ படிக்க சொன்னோம், நீங்கள் யாருமே படிக்கலை அப்போ இல்லை. நாங்கள் நல்லா படிக்கிற பசங்க கூட எனக்கு தெரியும். சரிங்களா? 10,000 வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ நல்லா படிப்பாங்க தெரியுமா பசங்க. நல்லா படித்தா நல்ல ஜாப் படிச்சிடும். நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படிக்காதவங்க பசங்க இருக்காங்கல்ல, அவங்க நல்லா படிக்கிற பசங்க கூட அதிகம் சம்பாதிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ட்ரூத்து. சரிங்களா? ஏன்னா அவங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி அதிகம் இருக்குது. யார் நல்லா படிக்க மாட்டாங்களோ சரி, அவங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க எது இருந்தாலும் ட்ரை பண்ணிடுவாங்கன்னா, படிக்கிற பசங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. தோற்றுருவோமோன்னு பயப்படுவோம். ஆனால் ஒரு விஷயம் நீ பண்ணால் தானே தெரியும், தோப்பியா ஜெயிப்பியா அப்படின்னு. நான் உண்மையாக நிறைய பேரை பார்த்துட்டேன். நானே எத்தனை வேலை பார்த்துருக்கேன். காலைல ஒரு ஒர்க் போயிடுவேன், அப்புறம் நைட்டு வந்து நைட் டியூட்டி பார்த்துருக்கேன், ஜொமேட்டோ பார்த்துருக்கேன், கேட்ரிங் போயிருக்கேன். இன்னும் என்னென்னா நான் இதோட வேலை இருக்குது. இன்னும் ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு தெரியும். சரி, சாட்டர்டே சண்டே நான் கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டேன். சண்டே நான் ஆல்மோஸ்ட் காலைல 6 மணிக்கு முன்னால் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சரிங்களா? ஸோ நான் வந்து சண்டே மார்க்கெட் போயிடுவேன். சரிங்களா? அது ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு தெரியும். அண்டு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க. ஸோ யூடியூப்பில் என்னை பார்த்தவங்க என்னை மார்க்கெட்டில் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரோ என்ன ப்ரோ இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. என்னோடய ஸ்ட்ரகல் எனக்கு தான் தெரியும், எவ்வளோ ஸ்ட்ரகலாக இருக்குது அப்படின்னு. அண்டு நிறைய ஸ்ட்ரகலுங்க, ரொம்ப ஸ்ட்ரகல். ஸோ எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ரகல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அதே ரொம்ப பழகிருச்சா, அது எனக்கு ரொம்ப சிம்பிளாகிடுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. இதுதான் உண்மை. என் கெஸ் படி எனக்கு இதான் தோணுது. சரிங்களா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பசங்க லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னப்பா நீங்களாம் சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லைல்ல. சரிங்களா? ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் பரவாயில்ல, அவங்களுக்கு நிறைய நல்ல ஜாப் இருக்குது, அவங்க இருக்குன்னே மணி வச்சுருக்காங்கன்னா அந்த பசங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அது மிடில் கிளாஸ் பசங்க, லோவர் மிடில் கிளாஸ் பசங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் கேட்குறீங்க, இதில் ஓபிசி எஸ்சி ஜென்ரல் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. ஜென்ரல்லாம் லாஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அண்டமானில் இருக்கீங்க, அண்டமானில் ஃபஸ்ட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓபிசி அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஜென்ரல் வந்து லாஸ்ட்டு, நாங்கள் லாஸ்ட்டில் வருவோம் ஜென்ரல். சரிங்களா? அதில் பாதி பேர் என்ன, அதில் ப்ரோ உங்களுக்கு காசு இருக்கா, நீங்கள் செட்டிங் பண்ணி உள்ளே போயிருக்கலாம், இல்லையா ரெக்கமெண்டேஷன் இருக்கா, இல்லையா உங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா, ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சிரும். ரெக்கமெண்டேஷன் கிடச்சுன்னா அப்போ ஜாப் கிடச்சிரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜாப் எந்த விதத்துலையுமே கிடைக்காது. ஐயோ எவ்வளோ ஸ்ட்ரகலுங்க ஒரு பையனோட வாழ்க்கை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். வேலையில் திண்டாட்டம் இன்னும் அதிகம் வரும். இங்கே எந்த பசங்களுக்கும் ஸ்கில்ஸ்னு ஒன்றும் இல்லை, மைண்ட் செட்னு ஒன்றும் இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யாருக்கு என்ன தெரியும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி பணம் வேஸ்ட் ஆகுது, கண்ணு முன்னாடி அவ்வளோ மணி வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? அந்த மணியை வச்சு மணி எப்படி மேக் பண்ண தெரில, எப்படி என்ன ஃப்யூச்சர் என்ன ஆகுது சத்தியமாக எனக்கு தெரில. எனக்குன்னு இல்லை, இது எல்லா பாய்ஸோட லைஃபோட தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் யாரும் காமிக்க மாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க காமிக்க மாட்டுறாங்க.
ரொம்ப கஷ்டம். ஓகே பார்ப்போம், சொல்லணும்னு தான் நினச்சிருந்தேன் வீடியோவில். சரிங்களா, அது உண்மையாக சொல்ல ரொம்ப 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 கஷ்டங்க பாஸ் லைஃப். பார்ப்போம் என்ன ஆகணும். நீ மட்டும் என்ன அப்படி சொல்கிற நிஜஸ்டி யாரும் கேட்டால் இல்லை, பட் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன ப்ரோ இல்லாமல் பேசியிருக்கீங்க அப்படின்னு. பட் இதுதான் உண்மை, நீங்கள் ட்ரூத் இஸ் ட்ரூத். சரிங்களா.